ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எபோட் திங்கர்ஸ். அறிவை விரிவிசை அறிவை பகிர்வதற்கு. இன்னைக்கு நம்ம இந்தியன் பாலிட்டியில கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் பார்க்க போறோம். நம்ம கவர்மெண்ட் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஈஸி பண்றதுக்காக கான்ஸ்டியூஷனல் பாடிஸ், நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ், ஸ்டாச்சுட்டரி பாடிஸ்னு டிவைட் பண்ணியிருக்காங்க. கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் அப்படின்னா அரசியல் அமைப்பு சார்ந்த அமைப்புகள். இது வந்து ஆல்ரெடி கான்ஸ்டியூஷன்லேயே மென்ஷன் ஆயிருக்கும். இதுக்குன்னு தனியா ஆர்டிகல்ஸும் இருக்கும். இதோட பவர், அத்தாரிட்டி எல்லாமே கான்ஸ்டியூஷன்லேருந்து டிரைவ் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ். நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் வந்து அரசியல் அமைப்பு சாரா அமைப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து கான்ஸ்டியூஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஸ்டாச்சுட்டரி பாடி, சட்ட ரீதியான அமைப்புகள். பார்லிமெண்ட்டோ இல்லை ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோ ஆக்ட் பாஸ் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்றது தான் ஸ்டாச்சுட்டரி பாடிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் பார்ப்போம். என்னென்ன கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் இருக்கு அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, யூபிஎஸ்சி, எஸ்பிஎஸ்சி, ஜேபிஎஸ்சி, ஃபினான்ஸ் கமிஷன், நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டி, ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஃபார் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ், காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், அட்டார்னி ஜெனரல் அண்ட் அட்வொகேட் ஜெனரல். ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பார்க்கலாம். ஆர்டிகல் 324 காம்போசிஷன் பார்த்தோம் அப்படின்னா 1 சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ். 1950ல தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. 15th அக்டோபர் 1989 வரலையும் ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் தான் இருந்தாரு. நெக்ஸ்ட் ஓட்டிங் ஏஜ் வந்து 21லேருந்து 18 இயர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் 16th அக்டோபர் 1989லேருந்து 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஜான் 1990ல அதை அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அக்டோபர் 1993ல பார்த்தோம் அப்படின்னா 1 சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இருக்காங்க. டில் டேட் வரலையும் எலெக்ஷன் கமிஷன் வந்து இந்த காம்போசிஷன்ல தான் ரன் ஆயிட்டு இருக்காங்க. இவங்க அப்பாயிண்ட் பண்றது வந்து பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் பார்த்தோம் அப்படின்னா 6 இயர்ஸ். அவங்களோட மேக்ஸிமம் இயர்ஸ் வந்து 65 இயர்ஸ். எது எர்லியரா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி டிசைட் பண்ணி அவங்களோட டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா குவாலிஃபிகேஷன், அது வந்து கான்ஸ்டியூஷன்ல மென்ஷன் பண்ணல. நெக்ஸ்ட் ரிமூவல் பார்த்தோம் அப்படின்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை வந்து பார்லிமெண்ட்ல ஸ்பெஷல் மெஜாரிட்டி பாஸ் பண்ணி தான் வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஸ்பெஷல் மெஜாரிட்டினா என்னன்னு பார்த்தோம்னா லோக்சபா, ராஜ்யசபா ரெண்டுத்துலயுமே வந்து 2/3 ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து பிரசன்ட் ஆகி ஓட் பண்ணியிருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 50% வந்து அவங்களுக்கு வந்து ரிமூவ் பண்ண சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் அந்த பர்சனை வந்து நம்ம ரிமூவ் பண்ண முடியும். மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பிரசிடென்ட் வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை வந்து கன்சல்ட் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ரெசிக்னேஷன் பத்தி பார்க்கலாம். இன் பிட்வீன் அவங்க ரிசைன் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். டேர்ம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களை ரீஅப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டாங்க. பட் ஃபர்தரா வேற ஏதாவது போஸ்டிங்ல அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. சேலரி பார்த்தோம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜோட சேலரிக்கு தான் அவங்களுக்கு ஈக்குவலா இருக்கும். எவ்ரி டைம் வந்து சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜோட சேலரி வந்து பார்லிமெண்ட் தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. இது வந்து குவாசி ஜுடிஷியல் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எலெக்ஷன் கமிஷன்ல வர டிஸ்பியூட்ஸ் எல்லாமே இவங்க வந்து சால்வ் பண்ணுவாங்க. இவங்க கோர்ட் மாதிரி தான். கோர்ட்டோட பேர்டனை வந்து கம்மி பண்றதுக்காக தான் இந்த பாடி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஆக்சுவலி கோர்ட்டுக்கும் இவங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்களை வந்து டெசிஷன் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் லாஸ்லேருந்து தான் எடுக்க முடியும். அண்ட் பர்டிகுலர் ஏஜென்சிக்கு மட்டும்தான் அவங்க வந்து பண்ண முடியும். இப்போ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னா அதுல என்ன டிஸ்பியூட்ஸ் இருக்கோ அது மட்டும்தான் இவங்க வந்து பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் யூபிஎஸ்சி பார்க்கலாம். ஆர்டிகல் 315 to 323 காம்போசிஷன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சேர்மேன் இருப்பாங்க. மெம்பர்ஸ் வந்து 8 to 10 மெம்பர்ஸ் இருப்பாங்க. பிரசிடென்ட் தான் வந்து எங்களை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் பார்த்தோம் அப்படின்னா 6 இயர்ஸ். மேக்ஸிமம் இயர்ஸ் வந்து 65 இயர்ஸ். எது எர்லியரா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அவங்க டிசைட் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா 50% ஆஃப் மெம்பர்ஸ் வந்து எதர் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்டர்லயோ இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்டர்லயோ 10 இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிருக்கணும். நெக்ஸ்ட் ரிமூவல், இவங்களை பிரசிடென்ட் தான் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. சுப்ரீம் கோர்ட்டோட அட்வைஸ் படி பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ரெசிக்னேஷன், இவங்க ரெசைன் பண்ணணும் அப்படின்னா பிரசிடென்ட் கிட்ட தான் வந்து ரெசிக்னேஷன் லெட்டர் சப்மிட் பண்ணணும். இவங்களை வந்து ரீஅப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டாங்க. ஃபர்தர் அப்பாயின்மெண்ட் பத்தி பார்க்கலாம். சேர்மன் பார்த்தோம் அப்படின்னா எலிஜிபிள் கிடையாது. பட் மெம்பர்ஸ் ஆஃப் த யூபிஎஸ்சி வந்து சேர்மன் ஆஃப் த யூபிஎஸ்சி இல்லைன்னா ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு சேர்மனா அப்பாயிண்ட் பண்ணலாம். சேலரி பார்த்தோம் அப்படின்னா கன்சாலிடேட்டட் ஃபண்ட்ல இருந்து கொடுப்பாங்க. நம்மளோட கவர்மெண்ட் ஃபண்ட் வந்து 3 பார்ட்ஸா வந்து டிவைட் பண்ணிருப்பாங்க. ஒன்னு கன்சாலிடேட்டட் ஃபண்ட், கண்டின்ஜென்சி ஃபண்ட் அண்ட் பப்ளிக் அக்கௌண்ட். கன்சாலிடேட்டட் ஃபண்ட் வந்து பார்லிமெண்ட் அப்ரூவல் இல்லாம அதுல இருந்து மணி வந்து எடுக்க முடியாது. ஆக்சுவலி இதுல என்ன இருக்கும் பார்த்தோம் அப்படின்னா டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ்னால வர மணிஸ், ரெவென்யூ, லோன் அமௌண்ட்லாம் இதுல இருக்கும். கண்டின்ஜென்சி ஃபண்ட் வந்து அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பெண்டிச்சருக்காக வந்து குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து கவர்மெண்ட் வந்து வச்சிருப்பாங்க. அது பார்த்தோம் அப்படின்னா டிசாஸ்டர் டைம்ல யூஸ் பண்ணுவோம். இது வந்து பிரசிடென்ட்டோட பெர்மிஷன் இல்லாம வந்து
அப்ரூவல் இல்லாம வந்து எடுக்க முடியாது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பப்ளிக் அக்கவுண்ட். இதுக்கு வந்து பார்லிமெண்ட் அப்ரூவல் தேவை கிடையாது. இதுல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேங்கோட சேவிங்ஸ் அமௌண்ட், இன்சூரன்ஸ் அமௌண்ட், பிஎஃப் எல்லாமே இதுல இருக்கும். ரிப்போர்ட் பத்தி பார்க்கலாம். பிரசிடென்ட் கிட்ட ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க. பிரசிடென்ட் வந்து லோக்சபா, ராஜ்யசபா 2 ஹவுசஸ்லயுமே வந்து சப்மிட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட்ச்டாக் ஆஃப் மெரிட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இவங்க கம்ப்ளீட் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை இவங்க பார்த்துப்பாங்க. எக்ஸாம் ஸ்டார்ட் பண்றதுலேருந்து ட்ரைனிங் கொடுக்குற வரலையும் கம்ப்ளீட்டான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து யூபிஎஸ்சி தான் ஹேண்டில் பண்ணும். அதனால தான் வந்து இதை வாட்ச்டாக் ஆஃப் மெரிட் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஆர்டிகல் பார்த்தோம் அப்படின்னா 315 to 323. யூபிஎஸ்சி மாதிரி தான் சேம் ஆர்டிகல்ஸ்ல தான் இதுவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. காம்போசிஷன் பார்த்தோம் அப்படின்னா சேர்மேன் இருப்பாங்க. மெம்பர்ஸ் வந்து கவர்னர் தான் டிசைட் பண்ணுவாங்க. அப்பாயின்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் பார்த்தோம் அப்படின்னா 6 years. மேக்ஸிமம் வந்து 62 years இருக்கும். எது எர்லியரா இருக்கோ அது டிசைட் பண்ணி தான் அவங்களோட டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் வந்து டிசைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா குவாலிஃபிகேஷன். இது வந்து 50% ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லயோ இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் அண்டர்லயோ 10 years வந்து ஒர்க் பண்ணிருக்கணும். இவங்களை வந்து பிரசிடென்ட் தான் ரிமூவ் பண்ணுவாரு. சுப்ரீம் கோர்ட்டோட அட்வைஸ் படி தான் பண்ணுவாரு. இவங்க ரிசைன் பண்ணணும் அப்படின்னா கவர்னர் கிட்ட தான் ரெசிக்னேஷன் சப்மிட் பண்ணுவாங்க. ரீஅப்பாயின்மெண்ட்டுக்கு வந்து இவங்க வந்து எலிஜிபிள் கிடையாது. ஃபர்தர் அப்பாயின்மெண்ட் பத்தி பார்க்கலாம். இதுல வந்து சேர்மேனை வந்து சேர்மேன் ஆஃப் த யூபிஎஸ்சி இல்லைன்னா மற்ற ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட சேர்மேனா அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. மெம்பர்ஸை பார்த்தோம் அப்படின்னா சேர்மேனா அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இவங்களோட சேலரி வந்து கன்சாலிடேட்டட் ஃபண்ட்லேருந்து தான் கொடுப்பாங்க. நம்ம ஆல்ரெடி கன்சாலிடேட்டட் ஃபண்ட்னா என்னன்னு பார்த்தாச்சு. ரிப்போர்ட் பண்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க கவர்னர் கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவாங்க. கவர்னர் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இதை வாட்ச்டாக் ஆஃப் மெரிட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்களும் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் தான் பார்ப்பாங்க. அதனால தான் இவங்களையும் வாட்ச்டாக் ஆஃப் மெரிட் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இது வந்து ஸ்டாச்சுட்டரி பாடி. இது வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட ரெக்வஸ்ட்ல தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பார்லிமெண்ட்ல ஆக்ட் பாஸ் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஹரியானாக்கு வந்து செப்பரேட்டா வந்து ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வர வரலையும் பஞ்சாப்க்கும் ஹரியானாக்கும் சேர்த்து ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான் ரன் ஆயிட்டு இருந்தது. காம்போசிஷன் பார்த்தோம் அப்படின்னா பிரசிடென்ட் தான் வந்து டிசைட் பண்ணுவாரு. இந்த மெம்பர்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்றது பிரசிடென்ட் தான் பண்ணுவாங்க. இவங்களோட டென்யூர் பார்த்தோம் அப்படின்னா 6 years டேர்மா இருக்கும். மேக்ஸிமம் ஏஜ் வந்து 62 years. எது எர்லியரா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க டிசைட் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா யூபிஎஸ்சி எஸ்பிஎஸ்சி மாதிரி தான் இருக்கும். 50% ஆஃப் மெம்பர்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்டர்லயோ இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் அண்டர்லயோ 10 years வந்து ஒர்க் பண்ணிருக்கணும். பிரசிடென்ட் தான் வந்து இவங்களை ரிமூவ் பண்ணுவாங்க. இவங்க டென்யூர் முடியறதுக்கு முன்னாடி ரிசைன் பண்ணணும் அப்படின்னா பிரசிடென்ட் கிட்ட ரெசிக்னேஷன் லெட்டர் சப்மிட் பண்ணுவாங்க. இவங்க ரீஅப்பாயின்மெண்ட்டுக்கு வந்து எலிஜிபிள்லாம் கிடையாது. ஃபர்தர் அப்பாயின்மெண்ட்டுக்கும் எலிஜிபிள் கிடையாது. சேலரி பார்த்தோம் அப்படின்னா கன்சாலிடேட்டட் ஃபண்ட்லேருந்து தான் இருப்பாங்க. ரிப்போர்ட் பார்த்தோம்னா இவங்க வந்து கன்சர்ன் ஸ்டேட் கவர்னர்ஸ்க்கு வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த கவர்னர்ஸ் வந்து கன்சர்ன் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இது வந்து வாட்ச்டாக் ஆஃப் மெரிட் சிஸ்டம் தான் சொல்லுவாங்க. ஏன்னா இவங்களும் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் தான் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. அதனால தான் இவங்களை வந்து வாட்ச்டாக் ஆஃப் மெரிட் சிஸ்டம்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் ஃபினான்ஸ் கமிஷன் பார்க்கலாம். ஆர்டிகல் பார்த்தோம் அப்படின்னா 280. காம்போசிஷன் பார்த்தோம் அப்படின்னா சேர்மன் அண்ட் 4 members இருப்பாங்க. இவங்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறது பிரசிடென்ட் தான் பண்ணுவார். டென்யூர் பார்த்தோம் அப்படின்னா பிரசிடென்ட் தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். சேர்மேனுக்கு வந்து பப்ளிக் அஃபேர்ஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெம்பர்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ், ஃபினான்ஸ் அக்கௌண்ட்ஸ், எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் நாலேஜ் இருக்கணும். இல்லைனா ஹைகோர்ட் ஜட்ஜ் அளவுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கணும். இல்லைனா ஈக்குவலண்டான பர்சனாக இருக்கணும். ஹைகோர்ட் ஜட்ஜு குவாலிஃபிகேஷன் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ஹைகோர்ட்ல வந்து 10 years வந்து அட்வொகேட்டா இருக்கணும். இல்லைனா ஜுடிஷியல் ஆஃபீஸ் வந்து 10 years ஹெல்ப் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரீஅப்பாயின்மெண்ட்டுக்கு வந்து இவங்க எலிஜிபிளா இருப்பாங்க. இவங்க வந்து யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா பிரசிடென்ட் கிட்ட தான் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. பிரசிடென்ட் வந்து பார்லிமெண்ட்ல ரிப்போர்ட் பண்ணுவாங்க. 2 ஹவுசஸ்லயுமே பிரசிடென்ட் வந்து பண்ணுவாரு, போத் ராஜ்யசபா அண்ட் லோக்சபா. நெக்ஸ்ட் நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி பார்க்கலாம். ஆர்டிகல் 338. காம்போசிஷன் பார்த்தோம் அப்படின்னா சேர்மன், வைஸ் சேர்மன் அண்ட் 3 members இருப்பாங்க. இவங்களை யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இவங்களோட டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் வந்து பிரசிடென்ட் தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இவங்க வந்து ரிப்போர்ட் வந்து பிரசிடென்ட் கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க. பிரசிடென்ட் வந்து பார்லிமெண்ட்ல சப்மிட் பண்ணுவாங்க. பார்லிமெண்ட் வந்து ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் கவர்மெண்டோட கவர்னர்ஸ்க்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. இதுல பிரசிடென்ட் தான் வந்து கமிஷனரா இருப்பாங்க. இதுல என்னென்ன மினிஸ்ட்ரிஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட்.
நெக்ஸ்ட் நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டி பார்க்கலாம். ஆர்டிகல் 338A காம்போசிஷன் பார்த்தோம் அப்படின்னா சேர்மன், வைஸ் சேர்மன் அண்ட் 3 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இவங்களை பிரசிடென்ட் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இவங்களோட டென்யூர்லாம் வந்து பிரசிடென்ட் தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட ரிப்போர்ட்டை வந்து பிரசிடென்ட் கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க. பிரசிடென்ட் வந்து பார்லிமெண்ட்ல சப்மிட் பண்ணுவாரு. பார்லிமெண்ட் வந்து ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் கவர்மெண்டோட கவர்னர்ஸ் கிட்ட வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. இதுல வந்து பிரசிடென்ட் தான் வந்து கமிஷனரா இருப்பாங்க. இதுல என்னென்ன மினிஸ்ட்ரிஸ் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரைபல் அஃபேர்ஸ் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட். ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஃபார் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் ஆர்டிகல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 350B. இதோட காம்போசிஷன் பார்த்தோம் அப்படின்னா ஹெட் குவார்ட்டர் வந்து அலகாபாத்ல இருக்கு, யூபி. அங்க கமிஷனர், அவர் அசிஸ்ட் பண்றதுக்கு டெபியூட்டி கமிஷனர் அண்ட் அசிஸ்டன்ட் கமிஷனர் இருப்பாங்க. ரீஜனல் ஆஃபீஸர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பெல்காம் கர்நாடகா, சென்னை தமிழ்நாடு, கொல்கத்தா வெஸ்ட் பெங்கால். இங்கெல்லாம் வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் இருப்பாங்க. இவங்கள வந்து அப்பாயிண்ட் பண்றது பிரசிடென்ட் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாரு. நெக்ஸ்ட் இவங்க ரிப்போர்ட் வந்து பிரசிடென்ட் கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க. பிரசிடென்ட் வந்து பார்லிமெண்ட்ல சப்மிட் பண்ணுவாங்க. 2 ஹவுசஸ்லயுமே பண்ணுவாங்க, போத் ராஜ்யசபா அண்ட் லோக்சபா. பார்லிமெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்ட சப்மிட் பண்ணுவாங்க. இதுல என்ன மினிஸ்ட்ரி இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ். நெக்ஸ்ட் காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆர்டிகல் பார்த்தோம் அப்படின்னா 148. இவர் வந்து பிரசிடென்ட் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. டென்யூர் பார்த்தோம் அப்படின்னா 6 இயர்ஸ், மேக்ஸிமம் ஏஜ் வந்து 65 இயர்ஸ். எது எர்லியரா இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களோட டென்யூர் வந்து டிசைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரிமூவல். பார்லிமெண்ட்ல ஸ்பெஷல் மெஜாரிட்டி பாஸ் பண்ணி தான் ரிமூவ் பண்ணுவாங்க. ஆல்ரெடி ஸ்பெஷல் மெஜாரிட்டினா என்ன நம்ம பார்த்துருக்கோம். இவங்க ரிசைன் பண்ணணும் அப்படின்னா ரெசிக்னேஷன் லெட்டர் வந்து பிரசிடென்ட் தான் சப்மிட் பண்ணுவாங்க. இவங்க ரீஅப்பாயின்மெண்ட் பண்றதுக்கோ இல்ல ஃபர்தர் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கோ எலிஜிபிள் கிடையாது. சேலரி பார்த்தோம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜோட சேலரிக்கு தான் இவங்க சேலரி ஈக்குவலா இருக்கும். எவ்ரி டைம் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜோட சேலரி வந்து பார்லிமெண்ட் தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. சப்போஸ் சென்ட்ரல் கவர்மெண்டோட ரிப்போர்ட்டா இருந்தா பிரசிடென்ட் சப்மிட் பண்ணுவாங்க. ஸ்டேட் கவர்மெண்டோட ரிப்போர்ட்டா இருந்தா கவர்னர்ட்ட சப்மிட் பண்ணுவாங்க. இவங்கள வந்து ஹெட் ஆஃப் த இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இவங்க தான் வந்து கார்டியன் ஆஃப் த பப்ளிக் பர்சன். ஆக்சுவலி நம்ம வந்து பிரிட்டனுக்கு கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் வந்து ஆடிட்டிங் ஒர்க் மட்டும் தான் பார்ப்பாரு. ஏன்னா இவர் வந்து பார்லிமெண்டோட மெம்பரா இருக்க மாட்டாரு. ஸோ நம்மளுக்கு வந்து கன்சாலிடேட்டட் ஃபண்ட்லேருந்து மணி எடுக்கிறதுக்கு இவரோட அப்ரூவல் தேவைப்படாது. பட் பிரிட்டன்ல பார்த்தோம் அப்படின்னா காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் வந்து பார்லிமெண்டோட மெம்பரா இருப்பாங்க. ஸோ அவரோட அப்ரூவல் இல்லாம மணி வந்து நம்ம எடுக்க முடியாது. நெக்ஸ்ட் அட்டார்னி ஜெனரல். இவர் வந்து ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் ஆஃப் தி கவர்மெண்ட். ஆர்டிகல் பார்த்தோம் அப்படின்னா 76. இவர் அப்பாயிண்ட் பண்றது பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இவங்களோட டென்யூர் எல்லாம் வந்து பிரசிடென்ட் தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜோட குவாலிஃபிகேஷனுக்கு ஈக்குவலா இருக்கணும். என்னது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து ஹைகோர்ட்ல வந்து 5 இயர்ஸா ஜட்ஜா ஒர்க் பண்ணிருக்கணும். இல்லைன்னா ஹைகோர்ட்ல அட்வொகேட்டா 10 இயர்ஸா ஒர்க் பண்ணிருக்கணும். இல்லைன்னா எமினன்ட் ஜூரிஸ்டா இருக்கணும். எமினன்ட் ஜூரிஸ்ட் அப்படின்னா சிறந்த நீதிபதினு சொல்லுவோம். பிரசிடென்ட்டோட பார்வையில சிறந்த நீதிபதியா இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ரிமூவல் பார்த்தோம் அப்படின்னா பிரசிடென்ட் தான் இதெல்லாம் டிசைட் பண்ணுவாரு. இவங்க ரிசைன் பண்ணணும் அப்படின்னா ரெசிக்னேஷன் லெட்டர் பிரசிடென்ட் கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க. அட்டார்னி ஜெனரலோட சேலரி வந்து பிரசிடென்ட் தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட் கிடையாது, அதே மாதிரி கேபினெட் மெம்பரும் கிடையாது. ஏன்னா செப்பரேட் லா மினிஸ்டர் வந்து ஆல்ரெடி வந்து கேபினெட்ல இருக்காங்க. நெக்ஸ்ட் ஆடிட்டர் ஜெனரல். இவர் தான் ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் ஆஃப் த ஸ்டேட். ஆர்டிகல் பார்த்தோம் அப்படின்னா 165. இவர் அப்பாயிண்ட் பண்றது வந்து கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. டென்யூர் பார்த்தோம் அப்படின்னா கவர்னர் தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. அட்வொகேட் ஜெனரலோட குவாலிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஹைகோர்ட் ஜட்ஜ் அளவுக்கு ஈக்குவலா இருக்கணும். ஹைகோர்ட் ஜட்ஜோட குவாலிஃபிகேஷன் என்னதுன்னு பார்த்தோம்னா அவர் வந்து 10 இயர்ஸா ஹைகோர்ட்ல வந்து அட்வொகேட்டா இருந்திருப்பாரு. இல்லைன்னா 10 இயர்ஸ் வந்து ஜுடிஷியல் ஆஃபீஸ் ஹெல்ப் பண்ணிருப்பாரு. இவரோட ரிமூவல் பார்த்தோம் அப்படின்னா கவர்னர் தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இவங்க ரிசைன் பண்ணணும் அப்படின்னா கவர்னர்ட்ட தான் வந்து ரெசிக்னேஷன் லெட்டர் சப்மிட் பண்ணுவாங்க. இவங்களோட சேலரி வந்து கவர்னர் தான் டிசைட் பண்ணுவாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லா கமிஷன் பத்தி பார்த்தோம். இப்போ ஜஸ்ட் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அப்பாயின்மெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி சென்ட்ரல் கவர்மெண்டா இருந்தா பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க. ஸ்டேட் கவர்மெண்டா இருந்தா கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நேம்ல இருக்கும். ஸ்டேட் லெவல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனால கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆடிட்டர் ஜெனரல் வந்து ஸ்டேட் லெவல் ஹையஸ்ட் ஆஃபீஸர் ஆஃப் தி லா, அதனால அவர் வந்து கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் டென்யூர்லயும் அப்படிதான். சென்ட்ரல் கவர்மெண்டா இருந்தா 65 இயர்ஸ் இருக்கும். ஸ்டேட் கவர்மெண்டா இருந்தா 62 இயர்ஸ் இருக்கும் மோஸ்ட்லி.
இதுல பார்த்தோம் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன், யூபிஎஸ்சி, கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரலா 65 இயர்ஸ் இருக்கும் மேக்ஸிமம் இயர்ஸ். நம்ம ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஜாயிண்ட்டுக்குலாம் பார்த்தோம் அப்படின்னா 62 இயர்ஸ் இருக்கும் மேக்ஸிமம் இயர்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரெசிக்னேஷன்லயும் அந்த மாதிரி தான். சென்ட்ரல் கவர்மெண்டா இருந்துச்சுன்னா பிரசிடென்ட் கிட்ட ரெசிக்னேஷன் சப்மிட் பண்ணிருப்பாங்க. ஸ்டேட் கவர்மெண்டா இருந்தா கவர்னர் கிட்ட சப்மிட் பண்ணிருப்பாங்க. இப்ப யூபிஎஸ்சி அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பிரசிடென்ட் கிட்ட பண்ணிருப்பாங்க. இது ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லாம் கவர்னர் கிட்ட பண்ணிருப்பாங்க. இதுல என்னது ஒரு டிஃபரன்ஸ்னா, ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பிரசிடென்ட் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாரு, ரிமூவ் பண்றதும் அவங்களுக்கு தான், ரெசிக்னேஷனும் அவர்கிட்ட தான் சப்மிட் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து அட்வொகேட் ஜெனரல் வந்து ஸ்டேட்டோட லா ஆஃபீஸர் தான். அவங்களோட பார்த்தோம் அப்படின்னா கவர்னர்கிட்ட தான் அவங்க சப்மிட் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் ரிப்போர்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி சென்ட்ரல் கவர்மெண்டா இருந்தா பிரசிடென்ட் கிட்ட சப்மிட் பண்ணிருப்பாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல கவர்னர் சப்மிட் பண்ணிருப்பாரு. இப்ப யூபிஎஸ்சி பார்த்தோம் அப்படின்னா பிரசிடென்ட் தான் வந்து சப்மிட் பண்ணிருப்பாங்க, பார்லிமெண்ட்ல சப்மிட் பண்ணிடுவாங்க அவங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து கவர்னர் கிட்ட தான் சப்மிட் பண்ணுவாங்க, அவங்க வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல பண்ணுவாங்க. சேலரி டிசைட் பண்றது பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்டா இருந்தா மோஸ்ட்லி வந்து பிரசிடென்ட் தான் வந்து டிசைட் பண்ணிருப்பாரு. இப்ப அட்டார்னி ஜெனரல் வந்து ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் ஆஃப் தி கவர்மெண்ட், அவருக்கு வந்து பார்த்தோம்னா பிரசிடென்ட் டிசைட் பண்ணிருப்பாங்க. பட் அட்வொகேட் ஜெனரல் பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து ஹையஸ்ட் ஆஃபீஸர் ஆஃப் த ஸ்டேட், அதனால ஸ்டேட் லெவல்ங்கிறதுனால கவர்னர் தான் வந்து டிசைட் பண்ணிருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.